பாத்ரூமில் ஏர் ஃப்ரெஷர் கலையிச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். வாங்க என்னென்னு பார்த்தலாம். அதுக்கு வந்து 3 கற்பூரம் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 6 எடுத்துக்கோங்க. நல்லா கை வச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா இடிக்கல் வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கூட வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 5 ரூபா கலரில் கம் கிடைக்கும்ல, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலரிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கட்டியாகும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கட்டியாக கிடைக்கும். அப்படி டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஏர் ஃப்ரெஷனர் யூஸ் பண்ணிப்பீங்களே, அதில் வந்து நீங்கள் இந்த இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா எப்படி அதில் வந்து நாட் போட்டு வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நாட் போட்டு நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இந்த இது இல்லாத பட்சத்தில் ஒரு கவரில் போட்டு நீங்கள் கவரை கூட கயிறு வச்சு கட்டி இல்லை நூல் வச்சு கட்டி நீங்கள் வந்து ஹேங் பண்ணி